ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டிராயிங் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ டிராயிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாலிட் ப்ரூஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணி ஸ்கெட்சை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம சர்க்கிள் டிரா பண்ண போறோம். இதோட டயா 80. நெக்ஸ்ட் ஃபியூச்சரை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கோங்க. இதுல நம்ம மிட் பிளேன் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இதுல 75 நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அந்த ப்ரொஃபைல் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த 3 ப்ரொஃபைலு. அதுக்காக நான் ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் நம்ம டிரா பண்ணலாம். இதோட டயா 100. இத கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். வெர்டிகல் மட்டும் பண்ணா போதும். நம்ம ஒரு பார்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்ல லைனை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் நம்ம. ஸோ எனக்கு லைனை யூஸ் பண்ணி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டயா 20க்காக. நெக்ஸ்ட் லைன். இந்த சர்க்கிளோட நான் மிட் பாயிண்ட்டுக்காக நான் ஒரு வெர்டிகலா ஒரு லைனை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டைமென்ஷன் தேவையில்ல. கன்வெர்ட் என்டிட்டிஸ் நம்ம கிளிக் பண்ணி இந்த சாலிட் பார்ட்டோட எட்ஜை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். பேஸ் கிடையாது, எட்ஜ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்ப நமக்கு தேவையில்லாததா வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லி டிஃபைன்டு வந்துருச்சு எனக்கு. இதோட சேர்த்து நம்ம இன்னர் சர்க்கிளையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதோட டயா வந்துட்டு 10. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சரை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் பாஸ் கொடுத்துருங்க. இது மிட் பிளேன் காண்டி இருக்குது. ஸோ மிட் பிளேன்ல இருந்து பிளேனுக்கு மாற்றிக்கோங்க. டைரக்ஷன் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதுல எனக்கு 10 இருந்தா போதும் இதோட திக்னஸ் வந்துட்டு. ஸோ நான் 10 மாத்திக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். நான் இப்போ ஒரு ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எனக்கு இதே மாதிரி வந்துட்டு 3 ப்ரொஃபைல் தேவை. ஸோ நான் அதுக்கு சர்க்குலர் பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல சர்க்குலர் பேட்டர்ன் கிளிக் பண்ணியாச்சு. இதுல லாஸ்டா நம்ம பண்ண பாஸ் எக்ஸ்ட்ரூட வந்துகிட்டு இந்த பேஸ்
வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு குவான்டிட்டி 3 நம்பர் கொடுத்துக்கோங்க. டைரக்ஷன் வந்துட்டு இந்த சாலிட் பார்ட்டோட எட்ஜை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணி நான் ஸ்கெட்சு கொடுத்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நான் சென்டர் லைனை ட்ரா பண்ண போகிறேன். மிட் பாயிண்ட் அண்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஹரிசாண்டல் லைன். ஃபஸ்ட்டு நம்ம அவுட் ப்ரொஃபைல் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் இருந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த டைமென்ஷன் கொடுக்குறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே சென்டரில் இருந்துக்கிட்டு இங்கே எண்ட் பாயிண்ட் வரைக்கும் 100, இங்கே 60 கொடுத்துருக்காங்க, அண்டு அது 20, இங்கே 45 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் கிளிக் பண்ணியாச்சு. இது 100 லென்த்து, இதோட லென்த்து 20. நெக்ஸ்ட்டு இதோட ஆங்கிள் 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு இதோட டயா 60. நெக்ஸ்ட்டு இதோட டயா 50. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூச்சரை கிளிக் பண்ணி நம்ம ரிவால்வ் கொடுக்க போகிறோம். ரிவால்வ் கிளிக் பண்ணி ஓகே, நம்மளுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ரொஃபைல் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணி ஸ்கெட்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்டர் லைன் தான் ட்ரா பண்ண போகிறேன், சென்டர் பாயிண்ட்டுக்காண்டி. இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். இதோட லென்த் வந்துக்கிட்டு 80. வெர்டிக்கல் லைனோட லென்த்து 60. நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லட் கொடுக்குறோம். டயா 50, சாரி ரேடியஸ் 50க்காக. ஓகே, இப்போ ஸ்கெட்சை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ ஸ்வெப்ட் பாஸ் கொடுத்துட்டு இதில் சர்க்குலர் ப்ரொஃபைல், இதில் டயா 50 கொடுத்துக்கோங்க. அண்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க பாட்டம்ல உள்ள ப்ரொஃபைலை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சேம் ஃப்ரண்ட் பிளேன் அண்ட் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. வெர்டிகலா ஒரு சென்டர் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாயிண்ட் லைன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வெர்டிகல்.
இப்ப நம்ம ரிவால்வ் தான் பண்ண போறோம். ஸோ லைனை கிளிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த சேஃபை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம்ஸும் கொடுத்துக்கலாம். இதை நான் ஹரிசாண்டல் மாத்திக்கிறேன். இது வெர்டிகல் இங்க எல்லாம் இருக்குது. இங்க ஹரிசாண்டல் நான் மாத்திக்கிட்டேன். ஓகே, இப்ப நம்ம டைமென்ஷன் கொடுத்துடலாமா? சென்டர் லைன் கிளிக், 60. இது அவுட்டர் டயா 100 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் லைன் கிளிக், டயா 100. ஓகே, நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10. நெக்ஸ்ட் இதோட லென்த் ஓகே, இதோட லென்த் 100. ஓகே, இப்ப ஃபியூச்சர்ல போய் நம்ம ரிவால்வ் கொடுத்துக்கலாம். அண்டு ஓகே கொடுத்துருங்க. சூப்பர். ஸோ அடுத்த ப்ரொஃபைல் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம கோல்ஸ் தான் நம்ம போன போறோம். அதுக்கு முன்னாடி இங்க மேல உள்ள ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், அதை நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த பேஜ் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ஸ்கெட்சை கிளிக் பண்ணிட்டேன். ரேடியஸ் 30 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க, ஹோல்ஸ் வந்துகிட்டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு நம்ம டயா 60க்காக ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். டயா 60. நெக்ஸ்ட் டயா 20க்காக ஒரு சர்க்கிள். இங்க மிட் பாயிண்ட்டுக்காண்டியே வந்துகிட்டு நான் இதை வெர்டிகல் நான் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் போட்டு பண்றவங்க நீங்க பண்ணிக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் 40 அண்ட் இதோட டயா 20. ஓகே, இப்போ லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. டேன்ஜென்ட் லைன் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். நம்மளுக்கு டேன்ஜென்ட் பாயிண்ட் காட்டணும். எனக்கு ஒரு இடத்துல மட்டும் காட்டல, ஸோ அது டேன்ஜென்ட் பாயிண்ட் ஆகல. நான் அதனால அந்த சர்க்கிளையும் அந்த லைனையும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க எனக்கு டேன்ஜென்ட் மேக் டேன்ஜென்ட்னு வருது. அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டேன்ஜென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹரிசாண்டலா நான் ஒரு லைன் கிரியேட் பண்றேன், சென்டர் லைனு. இது எதுக்கு அப்படின்னா நான் ஒன் சைடு மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நான் அடுத்து இதை அப்படியே நான் மிரர் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்காண்டி நான் வந்துட்டு இந்த சென்டர் லைன் போட்டு இந்த தேவையில்லாததான் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸையும் நம்ம போட்டு விட்டுறலாம். இது டயா 10.
ஓகே மிரர் மிரர் எபோட் சென்டர் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்ட்ரூட் பாஸ் கொடுத்துட்டு எனக்கு நான் டவுன்வர்ட்ஸ்ல டைரக்ஷன் மாத்திக்கிட்டேன். இங்க 10 ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இங்க 4 கோல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பேஸை நான் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். இப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணி 100 ஒரு சர்க்கிள் நான் இப்போ ட்ரா பண்றேன். சாரி, டயா 80. இப்போ வெர்டிகலா ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும், சென்டர் லைன். கன்ஸ்ட்ரக்ஷன் மோட மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள், இதோட கோல் டயா வந்துக்கிட்டு நான் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10க்காண்டி ஒரு சர்க்கிள் நம்ம இப்போ ட்ரா பண்றோம். டைமென்ஷன் 10 1 ஓகே. இப்ப ஃபியூச்சர்ல போய் எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துக்கோங்க. இங்க 10 அண்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு கோல்ஸ் ஒரு கோல்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் சர்க்குலர் பேட்டர்னை யூஸ் பண்ணி மற்ற கோல்ஸ் வந்துட்டு நான் பண்ண போறேன். சர்க்குலர் பேட்டர்ன் கிளிக்கு, இதுல எட்ஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டைரக்ஷனுக்கு குவான்டிட்டி 4 நம்பர். இதுல ஃபியூச்சர்ல கட் எக்ஸ்ட்ரூட் லாஸ்டா நம்ம கொடுத்ததை வந்துட்டு கிளிக் பண்ணி அண்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு 4 கோல்ஸும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம கட்டு எக்ஸ்ட்ரூட் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் பேஸ் கிளிக் பண்ணிட்டேன், ஸ்கெட்ச். இப்போ நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ண போறோம். டயா கிளிக் பண்ணிட்டேன். இதுல 60 கொடுத்துட்டேன். அண்டு ஃபியூச்சர்ல போய் நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்க போறோம். இதுல நம்ம 65 நம்ம கட்டை கொடுக்கணும். 65 கொடுத்து அண்டு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கட்டை கொடுக்கறதுக்காண்டி நான் ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணிட்டேன். சென்ட்ரல் லைனை இப்போ ட்ரா பண்ண போறேன். ஹரிசாண்டல் சென்ட்ரலுக்காண்டி செலக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். நான் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்காண்டி நானும் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வெர்டிகலாக நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் கீழே இருக்குன்னா முடிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை நான் எப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைமென்ஷன் நம்ம கொடுத்துடலாமா? இதோட டைமென்ஷன் 40
நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன் 30. இப்போ 20 டைமென்ஷனுக்கு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 45 ஆங்கிள் நம்ம கொடுக்கலாம். 45 டிகிரி. ஓகே. இப்ப ஃபியூச்சர்ல போய் நம்ம ரிவால்வ் கட் அண்ட் ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைல் நம்மளுக்கு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. கட் எடுத்துட்டோம் நம்ம. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துக்கிட்டு அடுத்த ப்ரொஃபைல் நம்ம கட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் பிளேன் நான் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சென்டர் லைன், மிட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் வந்துட்டு ஹரிசாண்டல் சென்டருக்காண்டி நான் கிளிக் பண்ணி சென்டர் லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டயா 80 அண்டு 60காண்டி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டயா 80க்காக டயா 80, சாரி லென்த் 80, லென்த் 80, இங்க லென்த் 60. ஓகே. இப்போ ஃபில்லட் கொடுத்துக்கலாம். ஃபில்லட் கிளிக் பண்ணியாச்சு. இந்த லைன் கிளிக் பண்ணிட்டு டயா ரேடியஸ் 50க்காக கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கெட்சை விட்டு வெளியில வந்துருங்க. ஃபீச்சர்ல போய் ஸ்வெப்ட் கட் கொடுத்துக்கோங்க. இதுல சர்க்குலர் ப்ரொஃபைல் டயா 30 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கட் எடுத்தாச்சு. நம்ம அடுத்த ப்ரொஃபைல் நம்மளுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்டா நம்மளுக்கு பாட்டம்ல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ பாட்டம் நான் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிட்டேன். சர்க்கிள் கிளிக் பண்ணி டயா 40க்காக ஒரு சர்க்கிள் நம்ம கிரியேட் பண்றோம். டயா 40. ஓகே. இப்போ ஃபீச்சர் கிளிக் பண்ணி ஸ்டூல் பேட் இதுல நம்ம அப் டு நெக்ஸ்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால டைமென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். Thanks for watching.